உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக பணியாற்றி வந்த அருண் ஐபிஎஸ் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டு காவல்துறை பயிற்சி கல்லூரியினுடைய ஒரு பொறுப்பில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பொறுப்பிற்கு அவர் வந்து 40 நாட்கள் தான் ஆகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அதிரடி மாற்றம் எதற்காக ஏற்பட்டது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பணியாற்றி வந்தவர்தான் அருண் ஐபிஎஸ். அவர் திமுகவிற்கு ஒருபக்க சார்பாக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தன. அதையெல்லாம் விட மிக முக்கியமான அவர் மீதான விமர்சனங்களும் அவர் மீதான நீதிமன்ற செயல்பாடுகளும் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான 2-3 செயல்பாடுகளை நாம் நினைவு கூறலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு மாணவி தொடர்பான வழக்கில் அவருடைய புகார் மற்றும் எஃப்ஐஆர் ஆகியவை கசிந்தது என்கிற குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அப்போது இருந்தது. ஒரு மாணவி, புகார் கொடுக்கக்கூடிய மாணவி, குறிப்பாக பாலியல் தொடர்பான புகார்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் வெளியே தெரியக்கூடாது, புகார் கொடுத்தவருடைய அடையாளம் வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது என்பதெல்லாம் நீதிமன்றங்களினுடைய உத்தரவாக இருக்கின்றன. அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த முதல் தகவல் அறிக்கை, அந்த வழக்கு ஆவணம் வெளியே கசிந்தது. அப்பொழுதே காவல்துறை மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ஏற்பட்டது. இப்படி பொறுப்பற்ற முறையில் அதிகாரிகள் நடந்து கொள்ளலாமா என்று கண்டித்திருந்த சென்னை உயர்நீதிமன்றம் அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது அப்போதைய காவல்துறை ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அருண் ஐபிஎஸ் மீதான அந்த நடவடிக்கைக்கு தடை பெற்றார்கள் அப்போதைய அருண் தரப்பினர். இது ஒரு பெரிய மிக முக்கிய பிரச்சனையாக அப்பொழுது பார்க்கப்பட்டது. அடுத்தடுத்து அருண் ஐபிஎஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துள்ள நிலையில் காவல்துறை ஆணையர் என்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றங்கள் அவரை கண்டித்ததுடன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸ் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை மிக தவறாக பயன்படுத்தி இருக்கிறார், குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார், குண்டர் சட்டத்திற்கு பொருத்தமில்லாதவர்கள் மீதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அவர் பிரயோகித்திருக்கிறார் என்றெல்லாம் உயர்நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அருண் ஐபிஎஸ். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அவர் அந்த பொறுப்பிலிருந்து உடனடியாக விலகி காத்திருப்போர் பட்டியலுக்கு செல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. பொதுவாகவே ஆளும் கட்சிகளால் நியமிக்கப்படக்கூடிய அல்லது ஆளும் கட்சிக்கு ஒருபக்க சார்பாக நடந்து கொள்வார்கள் என்கிற அதிகாரிகளை எல்லாம் தேர்தல் நேரத்தின் போது தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்யும். ஆனால் இவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டார். உடனடியாக அருண் வெளியேறி காத்திருப்போர் பட்டியலுக்கு செல்ல வேண்டும், எந்தவித காரணத்தை கொண்டும் அவர் தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையமே உத்தரவிட்டது. ஆக திமுகவிற்கு சார்பாகவும் தன்னிச்சையாக செயல்பட்டு குண்டர் சட்டங்களை எல்லாம் அதற்கு பொருத்தமற்றவர்கள் மீதெல்லாம் பாய்ச்சி ஒரு விதமான மிக எதிர்மறையான ஒரு பெயர் எடுத்திருந்தார் அருண் ஐபிஎஸ். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசில் லஞ்ச ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போதே ஒரு கடுமையான எதிர் விமர்சனங்கள் எழுந்தன. ஏற்கனவே திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். தேர்தல் ஆணையத்தாலேயே இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு விதிமுறைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். உயர்நீதிமன்றத்தால் குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார், ஒரு ஹேபிச்சுவல் என்று அதை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை குண்டர் சட்டத்தை அதற்கு பொருத்தமற்றவர்கள் மீது பயன்படுத்துவதை வழக்கமாகவே கொண்டவர் என்றெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட அருண் ஐபிஎஸ் எப்படி இந்த மிக முக்கியமான லஞ்ச ஒழிப்பு துறையில் இயக்குநராக அமர வைக்கப்பட்டார் என்கிற விமர்சனங்கள் எழுந்தன. காரணம் என்னவென்றால் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று இடி என்கிற அமலாக்கத்துறையும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதையடுத்து கடந்த 25ஆம் தேதி முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மீது ஒரு எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை இந்த டிவிஎஸ்சி அருண் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தது. அதில் கரூர் கோட்டத்திற்கு உட்பட்ட நெடுஞ்சாலை பணிகளில் கிட்டத்தட்ட 3.23 கோடி ரூபாய் சாலை பணிகளே செய்யாமல் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல இன்னொரு பணியில் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு இதே போல பணம் தவறாக பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரோடே போடாமல் பில் எடுக்கிறது, பணம் எடுக்கிறது என்கிற இந்த குற்றச்சாட்டு. இதுதான் ஏவா வேலு அவர்கள் மீதான
இந்த முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டது டிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையால். இந்த ஊடகங்களில் நம்மளே கூட 350 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டோம். ஆனால் டிவிஎஸ்சியினுடைய எஃப்ஐஆரில் 353 கோடி ரூபாய் என்று இல்லை. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய திட்டங்களுடைய மதிப்பு 353 கோடி ரூபாய். இதில் ஏவா வேலு மீது டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.23 கோடி ரூபாய் ஒன்று, இன்னொன்று 1.5 1.5 கோடி ரூபாய். இதுதான் அவர் மீதான இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. 25ஆம் தேதி அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது. 26ஆம் தேதி ஏவா வேலு சிங்கப்பூர் செல்கிறார் மருத்துவ சிகிச்சைக்கு என்று. அதன் பிறகு அவருக்கு 30ஆம் தேதி வாக்கில் அழைப்பாணைகள் அனுப்பப்படுகிறது, வந்து நீங்கள் நேரில் ஆஜராகணும்னு. அப்போ ஏற்கனவே அவர் 26ஆம் தேதியே சிங்கப்பூர் போயிட்டார் மருத்துவமனைக்கு. 30ஆம் தேதி இவர்கள் வந்து அழைப்பாணை அனுப்புகிறாங்க. அதன் பிறகு லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா என்னென்ன பொருள் அப்படின்னா, இவரை வந்து தேடப்படக்கூடியவர் என்கிற அடிப்படையில் மிக முக்கியமான விமான நிலையங்களுடைய இமிகிரேஷன் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை அதிகாரிகள் எல்லாம் அந்த அறிக்கை அனுப்பப்படும், ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறது. இவர் வந்து நாங்கள் வந்து இந்த வழக்கில் தேடிக்கிட்டு இருக்கோம், எனவே இவர் வந்து விமான நிலையத்துக்கு வரும்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவரை நிறுத்தி வைங்க, நாங்கள் வந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். கைது செய்யணும்னு அவசியம் இல்லை, விசாரணை மேற்கொள்வதற்கே ஒரு ஒரு குறியீடாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுவது தான் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்பது. இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றத்தில் சென்று இடைக்கால தடை பெற்றுவிட்டது ஏவா வேலு தரப்பு. இப்படிப்பட்ட நிலையில் நேற்று 12ஆம் தேதி மதியம் வந்து ஏவா வேலு சிங்கப்பூரிலிருந்து திரும்பி சென்னை வந்தார். அப்போது அவர் மிக முக்கியமாக சென்னை வானூர்தி நிலையத்தில் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார், நான் தப்பியும் ஓடலை, ஒளிஞ்சுக்கவும் இல்லை, வழக்கமாக 2016லேருந்து நாங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு போயிட்டு வர்றோம் என்பதாக சொன்னார். இந்த ஓடுறது ஒளியறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. இங்கே தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம அப்படியே பின்னாடி போனோம்னா, கரூருக்கு வந்து மக்களை சந்திக்க சென்றிருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில் லஞ்சம் என்கிற பெயருக்கே இடமில்லை, யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, மீறி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள் நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என் தம்பி சொல்லியிருக்காரு என்று என்னை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கூடவே மிக முக்கியமான இன்னொன்றையும் சொன்னார், நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கையை கண்டு பயந்து ஓடுகிறார்கள், ஒருத்தர் சிங்கப்பூருக்கே ஓடி போயிட்டாரு அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே வந்து இவ்வளவு உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறார். உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. இப்படி முதலமைச்சர் வந்து எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையூட்டக்கூடிய அளவிலும் அதுவும் மிக உறுதியாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக குறிப்பிடப்பட்ட ஏவா வேலு அவர்கள் சென்னை வானூர்தி நிலையத்திற்கு வந்து இறங்கி வெளியே செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு 2 கைகளையும் வீசிக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை நான் எடுத்து வருகிறேன், அப்படி எடுத்து வரும்போது தான் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் என்று அவர் பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்றார். அதற்கு அவருக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி ஏவா வேலு 2 கைகளையும் வீசிக்கொண்டு நான் தப்பியும் ஓடவில்லை, ஓடியும் ஒழியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு மீது ஒரு மென்போக்கை கடைபிடித்திருக்கிறது என்பதுதான் இந்த 2 தகவல்கள் மூலமாக பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது போல நாம் ஒரு புரிந்து கொள்ள முடிகிறது. ஏவா வேலு மீது 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 26ஆம் தேதி அவர் சிங்கப்பூர் போறாரு. அதற்கடுத்து அவர் மீது அழைப்பாணை கொடுக்கப்படுகிறது, நீங்கள் வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று. அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் பிறகு எல்ஓசி என்று சொல்லக்கூடிய லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது லுக் அவுட் சர்க்குலர் என்று சொல்வார்கள், அந்த ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிடப்படுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறையால். அந்த நோட்டீஸுக்கு இடைக்கால தடை போய் உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு தரப்பில் பெறப்படுகிறது.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கு வந்து விமான நிலையத்தில் வந்து இறங்கி அவர் செய்தியாளர்களை சந்தித்து விட்டு நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படிப்பட்ட நிலையில ஏவா வேலு மீது பிறப்பிக்கப்பட்ட அந்த எல்ஓசி என்று சொல்லக்கூடிய லுக் அவுட் சர்க்குலர், அந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து இடைக்கால தடை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருக்காங்க இல்லைங்களா, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து அவர் அளிக்கப்பட்ட விதமும் அதே போல அதற்கு அவர் இடைக்கால தடை பெற்றுக்கொண்டதும் விமான நிலையத்திற்கு வந்து செய்தியாளர்களை சந்தித்து விட்டு நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்று ஏவாவேலு கூறியதும் இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு டிவிஎஸ்சின் என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையில் இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்களினுடைய நடவடிக்கைகள் மீது சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தினாலோ அல்லது அதிருப்தி ஏற்பட்ட காரணத்தினாலோ அல்லது அவர் செயல்பாட்டில் மகிழ்ச்சி அடையாத காரணத்தினாலோ அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஏவாவேலு மீது பிறப்பிக்கப்பட்ட அந்த எல்ஓசிக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகியிருக்கிறது. இப்போ புரியுதுங்களா இதனுடைய பின்னணி என்ன என்று? மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.